வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னா, நம்ம சாண்ட்ரா ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய வேலையை. அதாவது விஜய் பார்வதிக்கு அகெயின்ஸ்டாக என்னென்னலாம் பண்ணணுமோ, அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை வந்துட்டு குறிப்பாக அமித் கிட்ட வந்துட்டு மண்டே கழுவுற விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய தயவால், உங்களுடைய பிளெஸிங்கால் நம்மளோட சேனல் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம தொட போகிறோம். பெரிய ஒரு விஷயம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சாண்ட்ரா வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு நேற்று வந்து மன உளைச்சல் வந்துச்சான். ஏன்னா விஜய் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொன்னோடனே அவங்களுக்கு ரொம்ப டவுனாக இருந்தாங்களாம். ஆனால் நேற்று பாக்கியாவும் இன்றைக்கி வந்து ஸ்ரீரஞ்சனியும் சொன்னதுக்கப்புறம் அவங்க குஷியாயிட்டாங்களாம். பரவாயில்ல அப்படின்னு. ஆக்சுவலாக குஷியாகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா காலையில் வந்து ஸ்ரீரஞ்சனி நம்ம சாண்ட்ரா வந்து கழுவி தான் ஊற்றிருந்தாங்க. அவர் அதை வந்து சொல்லலை, ஸ்ரீரஞ்சனியும் சொல்லலை. ஆனால் இங்கே வந்துட்டு பெருமையாக சொல்லிட்டு போயிட்டாங்க ஸ்ரீரஞ்சனி அந்த லிவிங் ஏரியாவில். அதனால் இவங்க என்ன நினச்சிட்டாங்க, நம்ம வந்து நல்லா பண்ணுறோன்னு ஸ்ரீரஞ்சனி சொல்லிட்டு இருக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை கட் பண்ணு, அவங்க பக்கம் போகாதுன்றது சொன்ன ஒரு பேரே வந்து சாண்ட்ராவை தான் சொன்னாங்க, ஸ்ரீரஞ்சனி. இப்போ வந்து அவர் பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக நான் வந்து கேப்டன்ஷிப் டாஸ்க்கு நல்லா தான் பண்ணியிருக்கேன், பாதி நல்லா பண்ணிட்டு பாதியில் சொதப்பிருக்கு. அதுவும் குறிப்பாக கமருதீன் விஜய் பார்வதி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்துட்டு நான் ஒரு விஷயத்தை வந்து தப்பாக பண்ணிட்டேன், அதுதான் வந்து வெளியே போயிருக்க பொழுது. அதே மாதிரி விஜய் பார்வதி அவங்க வந்துட்டு எனக்கு சோறு இறங்கலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த சோறு இறங்கலாம் சொன்னோடனே நான் என்ன சொல்லியிருப்பேன், சோறு இறங்கலாம் விட்டுரு, சாப்பிடாத விட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவளும் வந்துட்டு அப்படியே யோசிச்சிருப்பாள். அதை அவள் சாப்பிடாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக வெளியே வந்து அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் போயிருக்கும். ஆனால் அவள் சாப்பிட்டால சொல்லிவிட்டு அதுதான் வந்துட்டு அவளுக்கு மைனஸாக போயிடுச்சுன்னு அப்பயும் வந்துட்டு விஜய் பார்வதிக்கு ஆதரவாக பேசுகிறார். என்ன ஒரு நல்ல நட்பு இல்லை அது வந்துட்டு. எப்படி இருந்தாலும் அமித் மைண்டில் வந்துட்டு அந்த நட்பு மாறவே மாறாது. விஜய் பார்வதி கூட கண்டிப்பாக இருப்பாருன்றதை மாற்றுக்கருத்தே கிடையாது, அவங்க ஒய்ஃப் சொன்னாலும். சரிங்களா? ஏன்னா ஒரு நம்புற மாதிரி ஒருத்தர் வேணும்ல. அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து டெசிஷன் எடுத்ததில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கணும். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு டெசிஷன் எடுத்துருப்பாங்க, 2 பேரும் பேசக்கூடாதுன்னு. அதை நான் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், எனக்குமே ஒரு சூப்பரான ஒரு சாதகமான ஒரு விஷயமாக வந்துச்சிருக்கும். அதில் நான் கோட்டை விட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கணும் அதுலேயே நம்ம விட்டதுனால அது வந்து டைவர்ட் ஆகி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுகிறாங்க. அப்போது சாண்ட்ரா சொல்கிறாங்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இன்னும் நாள் இருக்குது, இப்பயே முடிச்சுக்கோங்க. இதே முடிச்சுக்கோங்களா? முடிச்சுக்கோங்கன்னா என்ன தூங்கிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இவ்வளவு மோசமாக இருக்கீங்க? நீங்கள் வந்துட்டு அழுதும் போதும் சரி, பிரஜன் போனப்போ நீங்கள் அழுத போதும் சரி, எல்லா நேரங்களும் வந்து விஜய் போகிறது நின்னாங்க. உங்களுக்காக உங்களுக்கே தெரியாமல் திவ்யா கிட்ட எத்தனை வாட்டி சண்டை போட்டிருப்பாங்க. அவளோட இடத்துலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க, திவ்யா கிட்ட அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் காட்டுற நன்றிக்கு தானே? சரி, உங்களுக்கு தான் தெரிய வேண்டாம், இந்த பேசின விஷயங்கள் பிரஜனுக்கு தெரிஞ்சிருக்கல, அவராவது வந்து சொல்லியிருக்கலாம்ல. அவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு, அந்த பொண்ணை நம்பாத, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் சாண்ட்ராவோட முக்கிய நோக்கமே பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி கூட இப்போ இருக்கிறது, கமருதீன் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா போயிட்டு வர ஆள். ஆனால் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுற ஆள், பாசிட்டிவான ஒரு இதை கொடுக்குற ஒரு ஆள், அது நம்ம அமித் தான். அவரை வந்து தூக்கிட்டோன்னா இந்த பொண்ணு காலி, அந்த பொண்ணே வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து வெளியே போயிடும் கொஞ்ச நாளில் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்கன்னு தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.